ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில அநேக அன்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு அநேக பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது. ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை, என்னுடைய வீடு முழுக்க பிரச்சனை தான், என்னுடைய மனம் முழுக்க பிரச்சனை தான், நான் போற இடமெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அல்லது வீட்டில் அன்பு இல்லாமல் போயிடுது, அப்புறம் பண வரவு இல்லை, கடன்காரங்க பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை, ஒற்றுமை இல்லை, நான் நினைச்ச காரியத்தை நடத்த முடியல, ஒரு நல்ல சுச்சுவேஷன் இல்லை, ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் வாழவே முடியல, நிம்மதி இல்லாத தவிக்கிறேன், பயமா இருக்குது. அது மட்டும் இல்ல, குற்ற உணர்வு இருக்குது. தப்பு நான் எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு சில தவறுகள் நானும் செய்திருக்கிறேன். சின்ன சின்ன தவறு தான், ஆனா அது பெரிய தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். சின்ன தவறு தான் பண்றேன். இது உலகத்துல எல்லாரும் பண்ற தவறு தான் நானும் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய தவறுலாம் இல்லை, இருந்தாலும் கூட அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். என் குடும்பத்தார் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தண்டனை, கடவுளே கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்றது தெரியல. எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு பார்த்துட்டேன், அதுல எனக்கு ரெமெடியே இல்லை. இருந்தாலும் கூட இவ்வளவு கடன் எனக்கு தேவையில்லையே. வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வாங்கி தரித்திரத்துல நான் உழந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல விடிவு, லட்சுமி கடாட்சம் எனக்கு தேடி வராதா? நானும் எல்லாரும் மாதிரி மரியாதையோடும் கௌரவத்தோடையும் வாழ முடியாதா? இப்படிலாம் கேட்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை. ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கூட, ஒரு பெரிய அமைச்சராக இருந்தாலும் கூட, முதலமைச்சராக இருந்தாலும் கூட, பிரதம மந்திரியாக இருந்தாலும் கூட பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கலாம் பார்க்கிறோம். வாட்டர் ஃபவுண்டன் நீர்வீழ்ச்சி பீச்சு அடிச்சுட்டு இருக்கும், தரையில இருந்து பீச்சு அடிக்கும். அந்த நீர்வீழ்ச்சி மேல ஒரு பால் இருக்கும். அந்த பால் அந்த சக்தியின் மூலமா அந்த ப்ரெஷர்லயே அந்த பால் உருண்டுகிட்டே நிற்கும். நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ப்ரெஷர் குறைச்சலாக கூட பால் கீழே வந்துடும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கும்பொழுது இதுல நம்ம ரெமெடி என்ன இருக்குது? திருஷ்டி இருக்குது, பொறாமை. என்னை பார்த்தாலே பொறாமை. நான் நல்லா இருக்கிறதே பிரச்சனையா இருக்குது. என்னை பார்த்த பக்கத்துல இருக்கலாம் என்ன பொறாமை பண்றாங்க. என்னை பார்த்து கோல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மருமக கிட்ட மாமியார் மாமியார் கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்து சொல்லி மாமியார் கிட்ட சொல்லி மருமகளை ஹேல்ப் பண்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி பாருங்க. ஒரு வீட்டுல முதல்ல ஒரு நல்ல சூழ்நிலை வரணும்னா விளக்கை ஏற்றணும். என்னதான் நம்ம ஜோதி ஜெகஜோதியா நம்ம மின்சார விளக்குகள் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிற துர்சக்தியை, கெட்ட சக்தியை, பேட் எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லுங்க, அதெல்லாம் துரத்துறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றியே ஆகணும். அப்புறமா வெள்ளிக்கிழமைகள்ல, சாயங்காலங்கள்ல, நல்ல நாட்கள்ல, பௌர்ணமி, அமாவாசை, நல்ல நாட்கள், இந்த மாதிரி நல்ல பிறந்த நாட்கள், இந்த மாதிரி நாட்கள்ல ஏன் என்ன சொல்றேன், தினம் தினம் ஒரு விஷயமே இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மூலிகை தூப பொடி, மூலிகை தூப பொடிங்கிற ஒரு பொடியை அதை நம்ம தூவி ஒரு நல்ல நெருப்புல போட்டு ஜஸ்ட் ஒரு பேப்பர் வச்சு பண்ணிட்டே இருந்தா நல்ல புகை வரும். அந்த புகையை நம்ம எல்லாம் எங்கெல்லாம் நம்ம அந்த வீட்டுல புழங்குறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம அந்த தூப பொடியை நம்ம போட்டுட்டு நம்ம அந்த புகையை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுல கிடைக்கும். மங்களங்கள்லாம் கிடைக்கும், நல்லதெல்லாம் நமக்கு வாய்க்கும். பொல்லாதது வரவே வராது. நம்மை பார்த்து யாரும் பொறாமைப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அனுபவத்திலையும் நான் செஞ்சு அனுப்பிச்ச நிறைய அன்பர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். பரிசோதித்து பார்த்து தான் இதை நான் சொல்லுகிறேன். பல ஆண்டுகளாக பரிசோதித்து பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவையான கூட நீங்கள் எங்க இருந்தாலும் கூட, இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலுமோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் கூட நான் அனுபவிக்க கூட தயாராக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், அநேக அன்பர்களுக்கு இது தெரியவே இல்லை. முதலிலே இந்த பொடி, இந்த
மூலிகை தூபப்பொடி என்பது எப்படி தயாரிக்க வேண்டும் நானே சொல்லிடுறேன். நீங்க உங்கள்கிட்ட கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவுக்குள்ளேயோ இந்த பொடிகள் எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்தது என்று சொன்னால் நீங்களே அதை தயாரித்துக் கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு கிடைக்கவில்லை, இது தயாரிக்க தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு தகவல் தெரிவித்தால் கண்டிப்பாக நான் அதை அனுப்பி உங்களுக்கு நல்லது நடக்க நான் வந்து துணை புரிகிறேன். முதலிலே இந்த பலன் கடையில தொழில சரியில்லை, அப்புறம் வந்து வியாபாரம் சரியில்லை, தொழிற்சாலை சரியில்லை, வீடு சரியில்லை, வேதனையா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொருள் பாருங்க. முதல்ல வெண்கடுகு, அது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். கடுகு வந்து சமையலுக்கு போடுற கடுகு வந்து கொஞ்சம் வந்து பிரவுன் கலரா இருக்கும். இது வெண்கடுகுங்கிறது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வெண்கடுகு மஞ்சள் கலர் இருக்கும், கடுகு மாதிரியே சைஸ் இருக்கும். அது வந்து எடுத்துங்க, ஒரு 250 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நாய்க்கடுகு. நாய்க்கடுகும் கடுகு மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், பிளாக்கா இருக்கும். வெண்கடுகு சொல்லியிருக்கேன், நாய்க்கடுகு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து மருதாணி விதையும் தனியா கிடைக்கும். மருதாணி விதை இந்த மஞ்சள் கலர்ல வெண்கடுகு, கருப்பு கலர்ல வந்து நாய்க்கடுகு, மருதாணி வந்து பச்சை கலரா இருக்கும். அப்புறம் அருகம்புல், கிட்டத்தட்ட அதுவும் கொஞ்சம் ஒயிட் கலர்ந்த பச்சை கலரா இருக்கும் அருகம்புல். அப்புறம் வில்வ பொடி, அது சிவனுக்கு உகந்தது வில்வ பொடி. அப்புறம் வேப்பிலை பொடி, வேப்பிலை தர தெரியும் உங்களுக்கு, அது சக்திக்கு தேவையானது, சக்தியினுடைய அம்சமானது வேப்பிலை பொடி. அதுக்கு பிறகு வந்து குங்குலியம் சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலரா இருக்கும், நாட்டு மருந்து கடையில் அதுவும் கிடைக்கும். அதுவும் வாசனைக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்துறது. இது எல்லாத்தையும் வாங்கிக்கணும். மொத்தம் நான் சொன்னது உங்களுக்கு 7 விதமான பொருட்கள் சொல்லியிருக்கேன். வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, வில்வ பொடி, அருகம்பல் பொடி, வேப்பிலை பொடி, குங்குலியம், இந்த மாதிரி 7 விதமான பொருட்களை நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து வாங்கி தனித்தனியா மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். தனித்தனியா போட்டு அரைச்சிக்கணும். டோட்டலா போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து குங்குலியம் சொல்லணும் இல்லையா, கடைசியில அது கற்கண்டு மாதிரி பெருசு பெருசா இருக்கும். அது வாங்கி நம்ம வந்து இந்த பாட்டி உரல் இருக்கு இல்லையா, அதுலயோ அல்லது தனியா கூட நம்ம வந்து வேஸ்ட் ஆகாம ஒரு கல் வச்சோ அல்லது நம்ம கிட்ட இருக்கிற சாதனத்தை வச்சு தூளாக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் மிக்சியில போட்டோம்னா அது ஈஸியா அரைப்படும். இது எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சி வச்சு எடுத்துட்டு எல்லாமே சரிவிகித எடையில நம்ம வந்து வச்சோம்னா ஒரு 250 கிராம் 200 கிராம் எடுத்துனாக்கா 4 கிலோன்னு வச்சுங்களேன் எடுத்தோம்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல வரும். உங்க வீடு என்ன சைஸ் பொறுத்து, நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த அளவை பொறுத்து, எத்தனை தடவைகள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அத்தனை தடவையை பொறுத்து அதனுடைய உபயோகம் மாறுபடும். அதனால இதை எடுத்துக்கங்க. உங்களுக்கு குறைச்சலா இருந்தால் கூட குறைச்சலா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு நாளும் சாயங்காலத்துல இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி செரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவோ அல்லது வந்து நிலக்கரியோ அல்லது சவுக்கு கட்டை கறியோ, எந்த கறியோ நல்ல எரியும், நல்ல அனல் இருக்கணும், நல்ல பழுப்பு நிறமா எரியணும். அந்த மாதிரி எரியும் போது இதை வந்து அப்படியே ஒரே தடவையில போட்டுட்டு அது அணைஞ்சு போற மாதிரி நீங்க போடக்கூடாது. அதை தூவணும். அதாவது பல அதுல தூவி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேப்பர் அட்டையோ இதை வச்சுட்டு விசிறோம்னா நல்ல புகை வரும். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நிறைய இடங்கள்ல கடைகள்ல வந்து அதை போடுவாங்க, நல்ல புகை வரும். அது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஒரு மயிலை வச்சு நம்ம தலையில தட்டுவாங்க, இதை போடுவாங்க, ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம வீட்டுல, நம்ம அலுவலகத்துல, நம்ம தொழிற்சாலையில இதை பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா இந்த கெட்ட சக்தி, துர்சக்தி, பேட் எலிமெண்ட்ஸ்லாம் ஓடி போயிடும். இதை ஒருவேளை உங்களுக்கு செய்ய முடியலன்னா எனக்கு நான் இந்த கமெண்ட் பாக்ஸோட நீங்க வந்து இதை தெரிவிக்கலாம், உங்க விலாசத்தை தெரிவிக்கலாம். அல்லது இதே எண்ணு, இப்ப இந்த பாக்குறீங்களே இந்த எண்ணுல உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில இருந்து வாய்ஸ் மூலமா வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு தொடர்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதை பார்ப்பேன். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு நானும் கூட உங்களுக்கு ஒரு நேரங்கள்ல, சில நேரங்கள்ல நீங்க வெளிநாட்டில் இருந்தீங்கன்னாக்கா எங்களுடைய நேரங்கள் மாறுபடும் பொழுது அதை நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால கண்டிப்பா கூடும்போது இந்தியன் டயத்துல, இந்திய நேரப்படி
என்னை ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு மேல 2 மணிக்கு உள்ளர கூப்பிடுங்க, 4 மணிக்கு மேல மாலை 4 மணிக்கு மேல இரவு 9 மணிக்குள்ளர கூப்பிடுங்க. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில 11 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. அதுக்கு மேல இந்தியன் டைம்ல கூப்பிடாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே நான் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படின்னா, நான் இரவு 12 மணி வரைக்கும் குறைந்தது உங்களுடைய வாட்ஸ்அப் அந்த தகவல்களை பார்த்து குறைந்தபட்சம் பார்த்து விட்டேன் என்பதற்கு ஓம் சாய்ராம் என்றாவது நான் சொல்ல வேண்டும். உங்களுடைய தகவல்களை பார்த்து அறிந்து கொண்டேன் என்பதற்கு ஓம் சாய்ராம் என்று போட்டு பிரார்த்தனை செய்து போட வேண்டும். காலையில் எழுந்து மறுபடியும் அதை பார்த்து 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்கு உள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே சூரிய உதயத்திலே இதையெல்லாம் பார்த்து உங்களுக்காக சக்தி மிகுந்த அந்த பிரார்த்தனையை பாபாவுடைய பிரார்த்தனையை செய்தோமானால் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். நீங்களும் கூட ஒருவேளை விழித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்திய நேரப்படி, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட இந்திய நேரப்படி அந்த நேரத்திலே நான் செய்கிற பிரார்த்தனை நேரத்திலே நீங்களும் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வலு கூடும். ஆனால் அந்த நேரத்தில் எழுப்பாதீர்கள். சில அன்பர்கள் 4:30 மணிக்கு மேல 6 மணிக்குள்ளாக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்கிறேன் அல்லவா, அந்த நேரத்தில் என்னை எழுப்பி, அதாவது நான் செய்கிற வேலையை தடுக்கிறார்கள். அந்த உட்கார்ந்து கொண்டு செய்யும் பொழுது என்னை எழுப்பி, அதாவது நான் நிஷ்டையில் இருப்பேன். சில நேரங்களில் நேற்றெல்லாம் பாருங்கள், நேற்று ஒரு பிரார்த்தனை செய்திருந்தேன். ராஜா என்கின்ற ஒரு நண்பருக்காக, சாய் பக்தருக்காக பிரார்த்தனை செய்திருந்தேன். பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து நான் படுத்திருந்தாலும் கூட எனக்கு தூக்கம் வரவில்லை. இரவு 12:30 மணிக்கு மேல மற்ற பிரார்த்தனை எல்லாம் படித்து முடித்து விட்டு அது பிறகு காலையிலே நான் எப்பொழுதும் எழுந்து, அதாவது 4:30 மணிக்கு மேல எழுந்து 6 மணிக்குள்ள முடிக்கணும் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. கண்ணு மூணாவது தூக்கம் வரும், அப்பதான் எழுந்திருக்க முடியும். அந்த நண்பரை பற்றியே சிந்தனை, அவரை பற்றியே பிரார்த்தனை. சில நேரங்களில் பிரார்த்தனை முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருப்பதும் கூட உண்டு. அப்படி இருந்து அது நிறைவேறியது உண்டு. ஆகினாலே உங்களுடைய இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வெல்ல வேண்டும், நல்ல விதமாக இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த இந்த பிரார்த்தனை குழுவில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். இது அறிவிக்கப்படும். சில நேரங்களில் சொல்றாங்க சில பேர், இது யூடியூப்ல போட்டுறாதீங்க, என் பேரை சொல்லிடாதீங்க, தயவுசெய்து என்னுடைய இருப்பிடத்தையும் என் பேரை சொல்லிடாதீங்க. நான் எப்பவும் சொல்றதில்லை, விரும்பமில்லை, தேவையும் இல்லை. எனக்கு பயப்பட தேவையே இல்லை. யாருமே இடத்துல வந்தா பாபாவுடைய பிள்ளைக்கு நான் வந்திருக்கேன், உங்க சகோதரன், உங்க வீட்டு பிள்ளை. அதனால யாரையுமே நான் தொந்தரவுப்படுத்தணும்னு விரும்புறதில்லை. இது ஒரு விளம்பரமும் இல்லை. உங்களுக்காக நான் தூங்காமல் இருந்து நான் செய்கிறேன். நீங்க எந்த விதமான பயமும் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதனால இதெல்லாம் செய்து நல்ல விதமாக உங்களுடைய வாழ்நாள் வீணாக கூடாது, துன்பப்படக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாங்கள் செய்கிறோம். ஏற்படுத்தப்பட்ட இந்த பிரார்த்தனை கோபுரம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே அதுதான். அநேக விஷயங்களை நான் அனுபவித்து முடித்து விட்டேன். இனி இருப்பதெல்லாம் பாபா தந்த போனஸினால் வாழ்கிறேன். அவர் கொடுத்த கொடையினால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்னதானம் கூட சில நேரங்கள் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். அன்னதானம் பண்ணும்போது கூட முதல்ல எல்லாம் நான் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வர்றேன். அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு நான் நினைச்சேன், நம்ம கோவில் கட்டியிருக்கிறோம், அன்னதானமும் நம்ம தான் பண்ணணும், நமக்கு அந்த தகுதியை இன்னும் பாபா கொடுக்கலையே, நான் வாங்கி மற்றவங்கள்ட்ட வாங்கி நான் அன்னதானம் பண்ண வேண்டியிருந்தேன், பண்றது மட்டும் இல்லை அதையே நான் சாப்பிட்டுருக்கிறேன், அப்போ பாவம் நமக்கு வராதா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கினேன், வருத்தப்பட்டேன். எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருந்தது. பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் சொன்னார், என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, அட மழையின, சாப்பாடு மட்டுமா நீ சாப்பிடுற, நீ பேசுற பேச்சு, நீ வாங்குற மூச்சு, நீ நடக்கிற நடை, நீ இருக்கிற இருப்பு எல்லாமே நான் கொடுத்தது. சாப்பாடை மட்டும் நீ சொல்ற, தெரியுமா உனக்கு என்னை பத்தி, நீ எந்த நிலைமையில இருந்தப்ப தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன கேட்டார். அப்பா என்ன நல்ல விஷயம்பா, எனக்கு ஒரு அறிவுறுத்துறேன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுல இருந்து நான் தப்பிச்சேன், இந்த எண்ணத்துல இருந்து நான் தப்பிச்சேன். அதனால நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்து நன்றாக இருந்து ஒளிமயமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று
நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை தோற்றத்தில் குழுவில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறீர்கள். அதனால இந்த விதமான இந்த மூலிகை தூபப்பொடி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அறிவியுங்கள், தெரிவியுங்கள், உங்களுக்கு அது வந்து சேரும். சரியா? நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை கைகூடுவதற்காக, பிரார்த்தனை வெல்வதற்காக கூடியிருந்து இந்த நேரத்தில், இது பார்க்கிற நேரத்தில் கூட கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காக நாங்களும், எங்களுக்காக நீங்களும், ஒருவருக்காக பலரும், பலருக்காக ஒருவரும் செய்து கொள்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய தாற்பயம் வெல்லட்டும். பிரார்த்தனை வெல்லட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.